திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் தென்னிந்திய பல்கலைக்கழகங்களுக்கான மகளிர் கோகோ போட்டி இன்று தொடங்கி வரும் டிசம்பர் 30ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த போட்டியில் மொத்தம் 60 முதல் 65 அணிகள் பங்கேற்றுள்ளனர். கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களின் பல்கலைக்கழகங்களிலிருந்து 900 முதல் 1000 மாணவிகள் கோகோ விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்றுள்ளனர். போட்டிகளை நடத்துவதற்காக பல்கலைக்கழகத்தில் 4 சிறப்பு கோகோ மைதானங்கள் அமைக்கப்பட உள்ளது. ஒரு மைதானத்தில் ஒரே நேரத்தில் சுமார் 8 போட்டிகள் நடைபெறும் என்றும், மொத்தமுள்ள 4 மைதானத்தில் ஒரே நேரத்தில் சுமார் 32 போட்டிகள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 நாட்களில் மொத்தம் 76 போட்டிகள் நடைபெறும் என்றும், முதல் 2 நாட்களில் நாக் அவுட் சுற்றுகள் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெற்றி பெறும் அணிகள் லீக் சுற்றுக்கு முன்னேறுவார்கள் என்றும், அது மட்டுமின்றி லீக் சுற்றில் முன்னேறும் அணிகள் தேசிய அளவில் நடைபெறும் கோகோ போட்டிகளுக்கு தேர்வு செய்யப்படுவார்கள் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். தென்னிந்திய பல்கலைக்கழகத்திற்கான மகளிர் கோகோ போட்டிகள் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் தலைமையில் புதிதாக உருவாக்கப்பட்ட உடற்கல்வி மற்றும் விளையாட்டுத்துறை சார்பில் கோகோ விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறுகிறது.